வெல்கம் டு ராக் ஸ்டார் வெள்ளி கிச்சன். எங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கேக் ஒன்று செய்ய போகிறோம், ப்ரௌனி கேக்கு. அது எப்படி வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், 100 வந்து பட்டர் போட்டிருக்கேன், 150 கிராம் வந்து டார்க் சாக்லேட் போட்டிருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம் வாங்க. டபுள் பாயில் மெத்தடில் நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம் வாங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கலாம், சுடு தண்ணி வச்சுக்கலாம். சுடு தண்ணி கொதிக்கிட்டோம், கொதித்தோடனே நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சுடு தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம பட்டரும் சாக்லேட்டையும் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது நல்லா மெல்ட் ஆகுது. இதை நம்ம கட்டி இல்லாத அழகாக வந்து இந்த ஹீட்லேயே நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா அழகாக மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை பாருங்கள், இது போல் கட்டி இல்லாமல் நம்ம மெல்ட் ஆகி வரணும். நம்ம இப்போ இந்த நேரத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஓட்டேஜில் வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஹீட் வந்து 10 மினிட்ஸ் வைக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஹீட் வந்து நான் வந்து 15 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ப்ரௌனிக்கு வந்து என்னென்ன தேவை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டு இதெல்லாம் நம்ம வந்து அடிச்சுக்கலாம். வேறு முட்டையை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையில் வந்து சுகர் வந்து நான் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை வந்து நான் வந்து ஒரு 10 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கொட்டிக்கலாம். இதை வந்து நல்லா சளிச்சிக்கலாம். இப்போ இது போல் நல்லா நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சர்க்கரையும் நல்லா அரைச்சி வச்சுருக்க மிக்சியில் இதுமாதிரி நல்லா நம்ம வந்து சளிச்சிக்கலாம். லைட்டாக வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வந்து மைதா மாவு கொட்டிக்கலாம். 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1 பிஞ்சு வந்து உப்பு, சால்ட் உப்பு. இப்போ வந்து 100 கிராம் மைதா, 30 கிராம் வந்து கொக்கோ பவுட்ரு. இப்போ இதை நல்லா நம்ம சளிச்சு விட்டுக்கலாம். மைதா இப்போ பாருங்கள், இதை சளிச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை அனைத்தையும் வந்து போட்டு கிண்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம மெல்ட் பண்ண வந்து சாக்லேட்டையும் பட்டரையும் இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் உள்ளேயும் நல்லா பட்டர் தடவிட்டேன். இந்த ஷீட்டு கடையிலையும் பட்டர் தடவி ஆல்ரெடி பட்டர் தடவி இந்த பட்டர் ஷீட் வந்து போட்டு வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண வந்து ப்ரௌனியை வந்து நம்ம இதில் வந்து ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வரணும். இப்போ வந்து நம்ம ஏர் பபிள்ஸ் வந்து நம்ம நீக்கி விட்டுடலாம். இப்போ வந்து நட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ வந்து நம்ம வந்து ஓடிஜி வந்து திறந்துக்கிட்டு கேக் உள்ள வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து 130 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து குக்கிங் வச்சுருக்கோம். ஓட்டேஜில் 30 மினிட்ஸ் முடிஞ்சோடனே நம்ம எடுத்துடலாம் கேக்கை. ப்ரௌனி வந்து நல்லா அழகாக பஃபீஸாக அழகாக உப்பி வந்துருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓட்டேஜ் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேக் வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு சின்ன குச்சி வச்சு குத்தி பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள், நல்லா அழகாக வந்துடுச்சுங்க. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இந்த கேக்கு வந்து எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இந்த ட்ரேவில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அப்படியே பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், ப்ரௌனி நல்லா அழகாக
பஃபிஷாக அழகாக வந்திருக்கு பாருங்கள் ப்ரௌனி. நான் செஞ்ச முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம்.